அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செய்திகளை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது இந்தியா இஸ்ரேல் தொடர்பான செய்தி நண்பர்களே. அதாவது இஸ்ரேல் எப்போதுமே தனது நாட்டு குடிமக்களை விட்டு விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கடினமான சூழல் என்றாலும் ஒரு நபரை கூட விட்டு விடாமல் மீட்டு வருவதுதான் இஸ்ரேலின் சிறப்பு. இதற்கிடையே இந்தியாவிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்டோரை தனது தாய் நாட்டிற்கு அழைத்து செல்லும் பணியில் இஸ்ரேல் இறங்கியுள்ளதுங்க. இது குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் முக்கியமானது மணிப்பூருங்க. இந்தியாவின் முக்கியமான எல்லை மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மணிப்பூரில் கடந்த சில ஆண்டுகளாகவே இனக்கலவரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கு இரு பிரிவினருக்கு இடையே நடக்கும் மோதலால் மிக மோசமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுங்க. மணிப்பூரின் மலைப்பகுதிகளில் இனக்கலவரம் ஒருபுறம் நீடித்து கொண்டிருக்க, மறுபுறம் அங்கிருக்கும் பனே மனாசே சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 5000 பேரை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லும் ஆபரேஷன் விங்ஸ் ஆஃப் டான் என்ற மிகப்பெரிய திட்டத்தை இஸ்ரேல் அரசு தொடங்கியிருக்கு நண்பர்களே. இதன் முதல் கட்டமாக பார்த்தோம்னா 250 பேர் கடந்த வியாழக்கிழமை டெல்லி வழியாக இஸ்ரேலுக்கு சென்றிருக்காங்க. வன்முறை பாதித்த ஒரு பகுதியில் இருந்து, அதாவது மணிப்பூர், இங்கிருந்து போர் மேகங்கள் சூழ்ந்த மற்றொரு பகுதிக்கு, அதாவது டெல் ஆவிவ், இதுக்கு இவர்கள் பயணிக்கிறார்களுங்க. பைபிள் படி பார்த்தோம்னா இஸ்ரேலின் பண்டைய 12 பழங்குடி இனங்களில் ஒன்றுதான் இந்த மனாசேங்க. கிமு 722 ஆசிரியர்களால் அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டதாக கூறப்படுதுங்க. பல நூற்றாண்டுகள் ஆப்கானிஸ்தான், திபேத், சீனா என பல நாடுகளை கடந்து இறுதியில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியான மணிப்பூர் மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் இவங்க குடியேறியிருக்காங்க. இவர்களை இஸ்ரேலில் தொலைந்து போன பழங்குடியினர் என்று யூத உலகம் கருதுங்க. மணிப்பூரில் இவர்கள் குக்கி இனத்தைச் சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினாலும் ஒரு பிரிவினர் இன்னும் யூத மத சடங்குகளையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்காங்களா. இருப்பினும் மணிப்பூரில் குக்கி கிராமங்களில் யூத மத சடங்குகளுக்கு தேவையான மின்யான், அதாவது 10 மத பெரியவர்கள் கொண்ட குழு கிடைப்பது அரிதாக உள்ளதுங்க. இஸ்ரேலில் தங்களின் மதத்தை முழுமையாக பின்பற்றலாம் அப்படின்ற மாதிரி அவர்கள் நம்புறாங்க. இந்தியாவில் விவசாயிகளாகவும் கூலி தொழிலாளியாகவும் இருக்கும் இவர்கள் இஸ்ரேலில் கட்டுமான பணி அல்லது லாரி ஓட்டுநர்களாக சேர்ந்தால் ஆண்டுக்கு சுமார் $50,000, அதாவது இந்தியாவோட மதிப்பில் பார்த்தோம்னா சுமார் 45 லட்சம் நண்பர்களே, இது வரைக்கும் அவர்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தகவல் தெரியுதுங்க. 2023 மே மாதம் முதல் மணிப்பூரில் நிலவும் மெய்தி குக்கி இனக்கலவரம் இவர்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிச்சிருக்குங்க. இதன் காரணமாக தான் இவர்கள் இஸ்ரேல் செல்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இவர்களை தாய் நாட்டிற்கு அழைப்பதற்கு பின்னால் சில முக்கிய காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. ஹமாஸ் மற்றும் ஈரானுடனான போரினால் இஸ்ரேலில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்காங்க. தாய்லாந்து, நேபாளம் போன்ற நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் வெளியேறியதால் அந்த இடத்தை பூர்த்தி செய்ய இவர்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதுங்க. இவர்களை வடகிழக்கு இஸ்ரேல் மற்றும் கலிலி போன்ற எல்லை பகுதிகளில் குடியேற்றுவதன் மூலம் அங்குள்ள மக்கள் தொகையை சமன்படுத்த இஸ்ரேல் விரும்புதுங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட பனே மனாசே இளைஞர்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் ஹமாஸுக்கு எதிராக களத்தில் போரிட்டுள்ளனர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது நண்பர்களே. எனவே இவர்களை இராணுவத்திற்கும் பயன்படுத்தி கொள்ள முடியதாக பார்க்கப்படுகிறாங்க. ஸோ அந்த அளவில் தான் கணக்கு போடப்படுது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு சென்றாலும் இவர்களுக்கு சில சவால்கள் காத்திருக்க தான் செய்யுதுங்க. ஏற்கனவே இஸ்ரேல் சென்ற சில மனாசே
இன மக்கள் இஸ்ரேலில் இனவெறி தாக்குதலை எதிர்கொள்வதாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தங்களில் தோற்றத்தின் காரணமாக அவர்கள் சீனர்கள் அப்படின்ற மாதிரி இனவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்குவதாக சொல்கிறாங்க. மேலும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த இவர்கள் நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறுவதில் சிரமம் இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. இந்தியா எங்களின் பிறந்த மண், ஆனால் இஸ்ரேல் எங்களின் விதி அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் சொல்கிறாங்க. மணிப்பூரில் வன்முறைக்கு மத்தியில் வாழும் இவர்களுக்கு இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக தெரியுதுங்க. ஆனால் அங்கு நிலவும் போர் சூழல் இவர்களின் இந்த சொர்க்க கனவை நனவாக்குமா என்பது தான் இப்போதைக்கு கேள்வியாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியா அமெரிக்கா தொடர்பானதுங்க. அதாவது இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் டொனால்டு ட்ரம்ப்பு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்காருங்க. அந்த பதிவு சர்ச்சையை கிளப்பியிருக்கு நண்பர்களே. இதனால் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொதித்தெழுந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்குங்க. இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் மீண்டும் பிரச்சனை வரும் நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு எப்போது எந்த மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்றத யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றாகவும் சமீப காலங்களில் நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாட்டை புகழ்வதும் அடுத்த நாளே அந்த நாட்டுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதையும் வாடிக்கையாக வச்சுருக்காருங்க. ட்ரம்ப்பின் இந்த ஒரு செயல் நம் இந்தியாவுக்கும் பொருந்தும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் வேலையை காட்டி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ இந்தியாவை போன்ற நல்ல நட்பு நாடு எதுவுமே இல்லை, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்ல நண்பர் அப்படின்ற மாதிரிலாம் புகழக்கூடிய ட்ரம்ப்பு அதன் பிறகு நம்ம நாட்டையே சீண்டும் வகையில் கருத்து தெரிவித்து வருவதையும் நாம் இதற்கு முன்பு பல முறை பார்த்துருக்கோம். அந்த வகையில் தற்போது டொனால்டு ட்ரம்ப்பு மீண்டும் நம் நாட்டை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டிருக்காருங்க. அதாவது அமெரிக்காவில் போட்காஸ்டராக இருக்கும் மைக்கேல் சேவரேஜ் என்பவர் தனது வலைதள பக்கத்தில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் ஹெல்ஹோல்ஸ் என்று பதிவிட்டிருந்தாருங்க. ஹெல்ஹோல்ஸ் என்பது மிகவும் மோசமான நரகமான இடங்கள் என்பதை குறிக்குங்க. குறிப்பாக சுகாதார வசதி, அடிப்படை வசதிகள் இல்லாத இடம் அப்படின்ற மாதிரி பொருள்படுங்க. இந்த போட்காஸ்டரின் பதிவை டொனால்டு ட்ரம்ப்பு தனது வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கார் நண்பர்களே. இதன் மூலம் நம் நாட்டையும் சீனாவையும் அவமானப்படுத்தினாருங்க. ட்ரம்ப்பின் இந்த செயல் சர்ச்சையை கிளப்பியிருக்குங்க. இதையடுத்து நம் நாட்டுக்கான அமெரிக்க தூதரக சார்பில் நிலைமையை சமாளிக்க அறிக்கை விடப்பட்டதுங்க. அதில் இந்தியா ஒரு சிறந்த நாடு என்றும் தன்னுடைய நல்ல நட்பாக இருக்கும் தலை சிறந்த நபர் இந்தியாவை வழிநடத்துகிறார் என்றும் ட்ரம்ப் கூறி வருகிறார் என தெரிவிக்கப்பட்டிருந்ததுங்க. இருப்பினும் நம் நாடு சமாதானம் அடையவில்லை நண்பர்களே. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில் இந்தியா அமெரிக்கா இடையே பரஸ்பர மரியாதை நலன்களை அடிப்படையாக கொண்ட நீண்டகால உறவு இருக்குது. இந்த உறவுக்கு தற்போதைய கருத்து முரணாக இருக்குது. இந்த கருத்து பொருத்தமானதாக இல்லை. அதோடு மோசமான ரசனையுடன் பதிவிடப்பட்ட கருத்தாகவும் இருக்குது. அதோடு இந்த கருத்து இந்தியா அமெரிக்கா இடையேயான யதார்த்தமான உறவை பிரதிபலிக்கும் வகையில் இல்லை அப்படின்ற மாதிரி கூறப்பட்டுள்ளதுங்க. அதே போல் டொனால்டு ட்ரம்ப்பின் இந்த கருத்துக்கு இந்து அமெரிக்க அமைப்பு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு நண்பர்களே. இது பற்றி அந்த அமைப்பு இந்திய மற்றும் சீன அமெரிக்கர்களை இலக்காக கொண்டு இந்த வெறுப்பு இனவெறி சார்ந்த பதிவை அமெரிக்க அதிபர் பகிர்ந்து கலக்கமடைய செய்துள்ளார். இப்போது வெளிநாட்டினர் மீதான வெறுப்பு மற்றும் இனவெறி அதிகரிச்சிருக்கு. இப்படியான சூழலில் அமெரிக்க அதிபராக ஒருவரின் மோசமான கருத்து அங்கீகாரம் அளிப்பது என்பது மேலும் வெறுப்பையும் ஆபத்தையும் உருவாக்கும். உடனடியாக இந்த பதிவை நீக்கி ஆசியா அமெரிக்கர்களின்
ஈடு இணையற்ற பங்களிப்பை ட்ரம்ப் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியா ஈரான் தொடர்பானதுங்க. அதாவது உலக நாடுகளுக்கு இடையே நிலவி வரக்கூடிய பதற்றமான சூழலில் ஹார்மூஸ் ஜலசந்தி பகுதியில் இந்தியாவை நோக்கி வந்த 2 வணிக கப்பலை ஈரான் புரட்சிகர காவல்படை IRGC அதிரடியாக சிறைபிடித்தது நண்பர்களே. இந்த நடவடிக்கையின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சியும் ஈரான் இராணுவம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளதுங்க. ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் ஈரான் நாட்டு கொடி பொருத்தப்பட்ட அதிவேக படகுகள் கடலில் கப்பல்களை சூழ்ந்து செல்வது தெளிவாக தெரிகிறது நண்பர்களே. முகமூடி அணிந்த ஈரான் வீரர்கள் கைகளில் துப்பாக்கிகளுடன் ஏணிகள் மூலம் கப்பலில் ஏறி அதை கைப்பற்றுகின்றனங்க. ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் தொடர்ச்சியான நூர் நியூஸ் நிறுவனம் இது தொடர்பாக வெளியிட்டிருக்க செய்தியில் எபாமினோண்டாஸ் மற்றும் MSC பிரான்சிஸ்கா ஆகிய 2 கப்பல்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்குங்க. இதில் எபாமினோண்டாஸ் கப்பல் ஈரான் இராணுவத்தின் எச்சரிக்கையை மீறி புறக்கணித்ததால் அதன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பின்னரே அது நிறுத்தப்பட்டிருக்கதாக கூறப்படுதுங்க. அதேபோல் யூஃபோரியா என்ற மற்றொரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்த கப்பல்கள் சர்வதேச கடல்சார் விதிமுறைகளை மீறியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளதுங்க. இது குறித்து ஈரான் புரட்சிகர காவல்படை வெளியிட்டிருக்க அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, ஹார்மூஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி சென்ற 2 கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. இதில் MSC பிரான்சிஸ்கோ கப்பல் சியோனிசா ஆட்சி தொடர்புடைய மற்றொரு கப்பலான எபாமினோண்டஸ் கப்பல் போக்குவரத்து சமிஞ்சைகளை தவறாக கையாண்டு கடல் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கியது. ஹார்மூஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பே எங்களின் சிவப்பு கோடு அப்படின்னும் இந்த பகுதியில் ஒழுங்குமுறைக்கு சீர்குலைக்கும் எந்த செயலையும் சகித்து கொள்ள முடியாது என்றும் ஈரான் இராணுவம் எச்சரித்துள்ளது நண்பர்களே. இந்த கடல்வழி மோதல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்காலிக போர் நிறுத்தத்தை கால வரையறையின்றி நீட்டிப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களிலேயே நிகழ்ந்துள்ளதுங்க. CNBC செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் ஈரான் ஒரு புதிய ஒப்பந்தத்திற்கு முன்வந்தால் அந்த நாட்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கும். அவர்கள் நிதானமாகவும் பகுத்தறிவுடனும் செயல்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தாருங்க. இருப்பினும் ட்ரம்பின் இந்த அழைப்பை ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் கடுமையாக விமர்சித்துள்ளார் நண்பர்களே. அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, ஈரான் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவே உள்ளது. ஆனால் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளும் அச்சுறுத்தல்களும் தான் பேச்சுவார்த்தைக்கு பெரும் தடையாக உள்ளன. அமெரிக்காவின் செயல்பாடு முரணாகவும் நயவஞ்சகமாகவும் உள்ளது என்று பதிவிட்டுள்ளாருங்க. அடுத்த 36 முதல் 72 மணி நேரத்திற்குள் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் தொடங்க வாய்ப்புள்ளதாக நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கு நண்பர்களே. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் கலந்து கொள்வது குறித்து ஈரான் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவிச்சிருக்காருங்க. இந்தியாவை நோக்கி வந்த கப்பல் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே. குறிப்பாக இந்தியாவின் வர்த்தக பாதையில் நிலவும் இந்த அச்சுறுத்தல் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்குங்க. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.